visittemples.com அப்படிங்கிறது கோயில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னை ஆவடியில் இருக்கிற அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அருள்மிகு கடும்பாடி சின்ன அம்மன் கோயில். இந்த கோவில் வந்து ஆவடியிலேருந்து பூந்தமல்லி செல்லும் ஓல்டு மிலிட்ரி ரோடு, அதாவது பழைய இராணுவ சாலைன்னு பேர். இதில் வந்து ஒரு வளைவு பகுதியில் பிரதான சாலையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு 2 வரவேற்பு வளையம், அதாவது வெல்கம் ஆர்ச்சஸ் இருக்கு. முதல் வரவேற்பு வளையம் கிழக்கு நோக்கிய வரவேற்பு வளையம், அடுத்த வரவேற்பு வளையம் வடக்கு நோக்கிய வரவேற்பு வளையம். இந்த கோவில் சுமார் 75 ஆண்டுக்கும் புராதனமான கோயில் அப்படின்னு சொல்றா. இங்க ஆரம்பத்துல வந்து ஒரு புத்து தான் அமைஞ்சிருந்தது. இப்போ அந்த புத்துக்கு ஒரு முகமும் ஒரு பாதமும் அமைச்சு அதை வந்து கடும்பாடி சின்னம்மனை வழிபடுறா. கடும்பாடி சின்னம்மனோட முகத்தையும் பாதங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சாலும் அந்த பழைய புத்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த கடும்பாடி சின்னம்மனோட புகழ் வந்து வானளாவி இருக்கு. இந்த கடும்பாடி சின்னம்மன் கோயிலோட மூலஸ்தானத்துள்ளே உற்சவமூர்த்தி விக்கிரமும் வச்சிருக்காங்க. மூலஸ்தானத்துல கடும்பாடி சின்னம்மன் வடக்கு நோக்கி காணப்பட்டாலும் இங்கு வழிபட வரும் பக்தர்கள் ஒரு குறுகிய மேற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் வழியா தான் உள்ள வரணும். மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்துல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் பெருசா வச்சிருக்கா. இங்க வரும் பக்தர்கள் எண்ணிக்கை விசேஷ நாள்கள்ல ஆயிரக்கணக்க தாண்டும். இந்த மூலஸ்தானத்துள்ளே பாம்பு புத்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து ஆடி மாசத்துல குறிப்பிட்ட நாள்ல நாகம் இப்பவும் வந்து தரிசனம் தரதா சொல்றான். கோவிலுக்கு உட்புறமா இருக்கிற சுற்றுச்சுவர்ல பல நிறத்துல வர்ணம் தீட்டியிருக்கா. அதே மாதிரி கோயிலோட சீலிங், கூரை பகுதி மற்றும் தூண்கள்ல கூட வர்ணங்கள் தீட்டியிருக்கா. இந்த கோவில்ல பல தூண்களை கொண்ட பிராகாரத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில 7 அன்னம்மார்கள் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறா. இந்த 7 அன்னம்மார்கள் விக்கிரகங்கள் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, இது மூலவரான கடும்பாடி சின்னம்மனோட பணியாளர்கள் அப்படின்னு சொல்றா. மூலஸ்தானத்துல புத்து இருக்கிறதுனால அங்க வந்து உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறது இயலாத காரியம். அதனால உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை இந்த அன்னம்மார்கள் விக்கிரகம் பக்கத்துல வச்சு அங்கதான் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றான். இந்த கோவிலோட ஒரு பகுதியில கிழக்கு நோக்கிய சப்த மாதா, அதாவது சப்த கன்னிகைகளோட விக்கிரகங்கள் இருக்கு. அவ யாரு அப்படின்னு பார்த்தா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, வாராகி மற்றும் இந்திராணி ஆவா. அவா விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறா. அந்த சப்தமாதா விக்கிரகங்களோட 2 பக்கத்துல குதிரை வாகனம் இருக்கு. இந்த கோவிலோட ஒரு பகுதியில ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரம் பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒரு கணபதி, அதாவது விநாயகரோட ஒரு சன்னதி இருக்கு. இந்த விநாயகர் சன்னதி பக்கத்திலே 2 நாகதேவதைகள் விக்கிரமும் வச்சு வழிபடுறா. கடும்பாடி சின்னம்மன் கோயிலுக்கு ஆடி மாசம் ரொம்ப சிறப்பான மாசமாகும். ஏராளமான பக்தர்கள் அப்போ இந்த கோயிலுக்கு வருவா. அதே மாதிரி இங்க நாக சதுர்த்தி, நவராத்திரி இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுறது. கோவிலுக்குள்ளேயே வந்து வாகனங்கள் நிறுத்துற வசதியும் இருக்கு. எதிரிலேயே பூக்கடை வசதியும் இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.